ஊர்வா டிவிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று அமாவாசை. சகாதேவன் ஜாதக சாஸ்திரத்தை அறிந்தவன் என்பதால் துரியோதனன் அவனிடம் வந்து, யுத்தத்தில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும், அதற்கு நீதான் தேதி குறித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அமாவாசை நாளை குறித்து கொடுத்து, வெற்றி உங்களுக்கே என்று சொன்னான் சகாதேவன். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கோபம் வந்து, நீ எப்படி தேதி குறித்து கொடுக்கலாம்? சரி, அந்த தேதி பொய்யான நாள் தானே, நீ தப்பான நேரத்தை தானே குறித்து கொடுத்தாய் என்று கண்ணபிரான் கேட்டார். சகாதேவன் மெல்லியதாக சிரித்தபடி, ஜோதிட சாஸ்திரத்தை பொய்யாக எடுத்துரைப்பது பாவம். அப்படி சொல்வது ஜோதிடத்தையே அவமதிப்பதாகிவிடும். ஒரு நாளும் அப்படி ஒரு தவறை நான் செய்ய மாட்டேன். எனவே நான் குறித்து கொடுத்த தேதியில் அமாவாசை திதியில் யுத்தம் செய்தால் துரியோதனன் நிச்சயம் வெல்வான், நானும் என் சகோதரர்களும் தோற்போம் என்றான். ஜோதிட சாஸ்திரத்திலிருந்து வழுவாமல் இருப்பது இந்த சகாதேவனின் வேலை. கள்ளத்தனம் செய்து தகுடு தத்தம் பண்ணி ஜெயிக்க செய்வது உன்னுடைய வேலை, அதை நீ பார்த்துக்கொள் என்று பளிச்சென்று முகத்துக்கு நேராக சொன்னான் சகாதேவன். அதெல்லாம் எனக்கு தெரியும் என்று சிரித்து கொண்டே வந்த கண்ணபிரான் 14ஆம் நாளான சதுர்தசி அன்று ஆற்றங்கரைக்கு சென்று தர்ப்பணம் செய்வதில் மும்முரமாக ஈடுபட்டார். அதை கண்ட அனைவரும் அதிர்ந்து போனார்கள். இதென்ன குழப்பம்? நாளைக்குத்தானே அமாவாசை, கிருஷ்ண பரமாத்மா இன்றைக்கு தர்ப்பணம் செய்கிறாரே என்று பிரகஸ்பதியிடம் கேட்டார்கள். அதே நேரத்தில் சூரியனும் சந்திரனும் குழம்பி போன நிலையில் ஒன்று கூடினார்கள். புலம்பி தீர்த்தார்கள். என்ன இது, ஒன்றுமே புரியவில்லையே என தவித்து மருகினார்கள். இறுதியாக ஸ்ரீ கிருஷ்ணரிடமே சென்று, அமாவாசை என்றல்லவா தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். உடனே ஸ்ரீ கிருஷ்ணர், முதலில் அமாவாசை என்றால் என்ன, அதை சொல்லுங்கள் என்று கேட்டார் சிரித்தபடி. இதென்ன கேள்வி? சூரிய பகவானாகிய அவரும் சந்திரனாகிய நானும் சந்தித்துக் கொள்வதுதான் அமாவாசை திதி என்றார் சந்திர பகவான். அதானே அமாவாசை. இதோ சூரியன் சந்திரன் நீங்கள் 2 பேரும் இப்பொழுது ஒன்றாகத்தானே இருக்கிறீர்கள். எனவே இந்த திதி அமாவாசை திதிதானே. அதனால்தான் தர்ப்பணம் செய்கிறேன் என்று குறும்பு பார்வையுடன் சொன்னார் ஸ்ரீகிருஷ்ணர். அது மட்டுமா, என் அனுஷ்டானத்துக்கு இடையூறு செய்யாதீர்கள், நான் அமாவாசை தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென தர்ப்பணம் செய்வதில் ஈடுபட்டார் ஸ்ரீகிருஷ்ணர். பஞ்சபாண்டவர்கள் உண்மை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக எப்படியெல்லாம் தந்திரங்களை கையாண்டிருக்கிறார் கிருஷ்ணர் என்பது இந்த மகாபாரத கதையின் மூலம் தெரிய வருகிறது. எங்களுடைய வீடியோக்களை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மிகவும் பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு பகிருங்கள் மற்றும் உடனடி அப்டேட்ஸ்களை பெற ஊர்வா டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.